1 கோடி ரூபாய் சீக்கிரம் சேர்க்கணும்னா ஒரே வழிதான். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. Holidays nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. ஒரு கஷ்டமான உண்மை என்னன்னா, சம்பாதிக்கிறதுல அதிகமா சேர்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 15,000 ரூபாய் 15 வருஷம் 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போட்டா 1 கோடி ரூபாய் வரும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்றதை விட உங்களோட சம்பளத்தை டபுள் பண்றது ஓரளவுக்கு ஈஸி. அதை டபுள் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 1 கோடி டார்கெட்டோ இல்ல அதை விட அதிகமான டார்கெட்டோ நீங்க நினைக்கிறப்போ எப்போ வேணாலும் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 1 crore தான் டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது 100% உண்மை. 1 crore நீங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 crore உங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டாக் மார்க்கெட்னா மியூச்சுவல் ஃபண்டோ இண்டெக்ஸ் ஃபண்டோ ஏதோ ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. 1 லட்ச ரூபாயில இப்போ 10% ரிட்டர்ன், வெறும் 10,000 ரூபாய் தான். கரெக்டா? இதே 10 லட்ச ரூபாய்க்கு 10% போட்டோம்னா 1 லட்ச ரூபாய். இதே 1 கோடி ரூபாய்க்கு 10% போட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய். அப்போ அதே 10% தான். நம்ம எவ்வளவு பணம் போடுறோம்ன்றத பொறுத்து தான் நம்மளுக்கு அது எவ்வளவு அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குதுன்றது முடிவு. அதை சேர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் அடுத்து 2வது 3வது 4வது கோடி எல்லாம் ஈஸியா நடக்கும். அதே மாதிரி எந்த ஏஜ் வந்து கரெக்டான ஒரு ஏஜ், கொஞ்சம் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வரதுக்கு ப்ராபப்ளி ஒரு 23 24 வயசுல இருந்தாவது நம்ம இன்னும் பெட்டரா சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேசிக்கா சிபில்னா என்ன, கடன் வாங்கினா இவர் திருப்பி தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் மாதிரி கொடுக்கலாம். அது அதிகமா இருந்ததுன்னா இவர் தருவாரு, நம்பிக்கையான ஆளுன்றதுதான் அர்த்தம். கிரெடிட் கார்டு எடுத்தீங்கன்னா மினிமம் டியூன்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் கட்டினா போதுமானா போதாது. அதை கட்டினாலும் மீதி இருக்கிறதுக்கு நம்ம எப்படியும் வட்டியும் முதலுமா நம்ம திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். மொத்த அமௌண்ட்டையும் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் பெட்டர். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாவே எல்லாரும் வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சேர்க்கணுமா, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வெறும் 5,000 ரூபாய் சேர்த்தா போதும், ஆனா 20 வருஷம் போடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாக்குறோம். ஆக்சுவலா 1 கோடி ரூபாய் சீக்கிரமா சேர்க்க என்ன பண்ணுவோம்? இதுவுமே மறுபடியும் வந்து ஹார்ட் பில் டு ஸ்வாலோன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கஷ்டமான உண்மை என்னன்னா, 1 கோடி ரூபாய் சீக்கிரம் சேர்க்கணும்னா ஒரே வழிதான் அதிகமா சம்பாதிக்கணும். வேற வழியே கிடையாது. அதிகமா சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுல அதிகமா சேர்க்கணும். இதுதான் ஒரே வழி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 15,000 ரூபாய் 15 வருஷம் 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போட்டா 1 கோடி ரூபாய் வரும். 15 வருஷம் ஆகும். 15 வருஷம் ஆகும். 15,000 ரூபாய் மாசம் பண்ணணும்னா 15 வருஷம். இதே நீங்க 30,000 ரூபாய் மாத்தினீங்கன்னா மேபி ஒரு 10 வருஷத்துலயோ இல்ல 9 வருஷத்துலயோ இதே 1 லட்ச ரூபாய் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மாசம் மாசம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா உங்களால சேர்க்க முடியும். சோ லாஜிக் என்ன, நம்ம எவ்வளவு சேர்க்கிறோமோ அதை பொறுத்துதான் அது எவ்வளவு சீக்கிரமா வரும்ன்றது டிட்டர்மைனே ஆகுது. அதனால சீக்கிரமா சேர்க்க முடியும் அப்படின்ற லாஜிக்கே நம்மளோட எர்னிங் பொட்டன்ஷியல்ல தான் இருக்குன்றத மறக்காம இருக்கணும். சேர்க்கணும்னு யோசிக்கிறோம்னாலே அதுக்கு எப்படி நான் சம்பாதிப்பேன் அப்படின்றத யோசிச்சோம்னாலே எல்லாமே அட்ரஸ் ஆயிடும் நான் சொல்லுவேன். ரைட்? சோ இப்போ நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அந்த வேலையில இருந்து இப்ப நான் வாங்குறத விட ஒரு 2 மடங்கு அதிகமான சம்பளம் வாங்கணும்னா அதுக்கு நான் என்ன என்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நான் என்ன எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போடணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்றதை விட உங்களோட சம்பளத்தை டபுள் பண்றது ஓரளவுக்கு ஈஸி. அதை டபுள் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 1 கோடி டார்கெட்டோ இல்ல அதை விட அதிகமான டார்கெட்டோ நீங்க நினைக்கிறப்போ எப்போ வேணாலும் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். சோ இப்படி மட்டும் தான் 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியும் இல்லையா? வேற வழியே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 1 crore எப்போ சேர்க்க முடியும், எப்படி சேர்க்க முடியும்? அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் 1 crore சேர்க்கணும்னா நியாயமா ஒரு 10-15 வருஷத்துக்கு ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1 crore சேர்த்துடலாம். இல்ல நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என்னால மாசத்துக்கு ஒரு 80,000 ரூபாய் இல்ல 90,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் சேர்க்க முடியும்ன்ற நிலையில இருக்கவங்க ப்ராபப்ளி 7-8 வருஷத்துல கூட அந்த ஃபர்ஸ்ட் 1 crore சேர்த்துருவாங்க. ஒரு காமனான விஷயம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஃபர்ஸ்ட் 1 crore தான் டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது 100% உண்மை. ஏன்னா 1 crore நீங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 crore உங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஆவரேஜா 12% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம 10னே வச்சுக்கலாம். 10% 1 லட்ச ரூபாய் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா மியூச்சுவல் ஃபண்டோ இண்டெக்ஸ் ஃபண்டோ ஏதோ ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ 10% ரிட்டர்ன் 1 லட்ச ரூபாயில வெறும் 10,000 ரூபாய் தான். கரெக்டா? இதே 10 லட்ச ரூபாய்க்கு 10% போட்டோம்னா 1 லட்ச ரூபாய் வரும். ரைட்டா? இதே 1 கோடி ரூபாய்க்கு 10% போட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய் வரும். அப்போ அதே 10% தான். நம்ம எவ்வளவு பணம் போடுறோம்ன்றத பொறுத்து தான் நம்மளுக்கு அது எவ்வளவு அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குதுன்றது முடிவு. ரைட்டா? சோ 10 லட்ச ரூபாய் சேர்க்கறதுக்கு வெறும் 1 வருஷம் தான் ஆகுது. ஏன் 1 வருஷம் தான் ஆச்சு? ஏற்கனவே 1 கோடி ரூபாய் சேர்த்துட்டேன், அது எனக்கு உழைச்சு அந்த 10 லட்ச ரூபாய் எனக்கு ஈஸியா ரெடி பண்ணி கொடுக்குது. அதனால 1 கோடி சேர்க்கிறது அப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். அதை சேர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் அடுத்து 2வது 3வது 4வது கோடி எல்லாம் ஈஸியா நடந்துரும். இது எக்ஸாஜரேஷனோ எதுவோ கிடையாது. இதுக்கு ரீசனே வந்து பணம் நம்மளுக்காக உழைக்க ஆரம்பிச்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட்ல அதுவே நம்மளுக்காக உழைச்சு அது திருப்பி ஒரு சின்ன போர்ஷனை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ உதாரணம் பாருங்களேன், இந்த 1 10 அதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பீங்க, ஒரு 150 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 10% போட்டீங்கன்னா 15 லட்ச ரூபா வரும். ரைட்டா? ஒரு வருஷமா அது பாட்டு ஏறிட்டே இருக்கும். 1 கோடி தான் டார்கெட்னு யோசிச்சிட்டோம்னா
குறைஞ்சபட்சம் ஒரு 10 இல்ல 15,000 ரூபாவது எல்லா மாசமும் நான் சேவ் பண்றதை நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்ல என்னால 15,000 ரூபாய் சேர்க்க முடியாது, என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லையப்பா, எப்படிப்பா சேர்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ சம்பாதிச்சாதான் முடியும். அப்ப அதிகமா சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம என்ன வழின்றதை பார்ப்போம். அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த அட்லீஸ்ட் 15,000 ரூபாய் மாசத்துக்கு சேர்க்கறத ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா யாரு வேணாலும் ஒரு 10-15 வருஷத்துலயோ இல்ல 12 ப்ராபப்ளி லைக் 18 வருஷம் கூட வச்சுக்கோங்க. இந்த பீரியட்ல யாரு வேணாலும் 1 கோடி ரூபாய் சேர்த்துடலாம். 1 கோடி ரூபாய் முதல்ல சேர்க்க ஒரு 10 வருஷம் ஆகும். அதுல ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அந்த 1 கோடியை வந்து அது நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி எந்த ஏஜ் வந்து கரெக்டான ஒரு ஏஜ், சேவிங்ஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய ஏஜ். ஸோ கொஞ்சம் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வர்றதுக்கு இந்த ஏஜ்ல ஆரம்பிச்சா நீங்க மிஸ் பண்ண அந்த இளம் பருவத்துல அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சேவிங்ஸ் உள்ள போயிட்டா கொஞ்சம் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்ல எதை மிஸ் பண்ணீங்களோ அதை திருப்பியும் என்ஜாய் பண்ண முடியும். அப்படின்னா அது எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க? நியாயமா வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பளம்னு வச்சுக்கோங்க. மாசம் 2,000 ரூபாய் சேர்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன்னு ஆரம்பிக்கணும். அதாவது எந்த ஏஜ்ன்றதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா நமக்கு கம்ஃபர்டபுள் ஆகும். அதாவது நம்மளுக்கு ஒரு பழக்கம் வரணும். பழக்கம் வரலன்னா நம்மளால அதை பண்ணவே முடியாது. அப்ப நம்ம எவ்வளவு எர்லியா ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு சீக்கிரமா பழக்கமே வந்திருக்கும். அதனால நியாயமா பார்த்தா வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் 3,000 ரூபாவது நம்ம சேர்க்க ஆரம்பிக்கும். இதை அப்படியே தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே வர நம்மளுக்கு எர்லி ரிட்டைர்மெண்ட். இதுக்கு ஒரு டிஃபைன்ட் ஏஜ் எல்லாம் கிடையாது. நான் பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி சீக்கிரமா ஆரம்பிக்கிறது நல்லது. சீக்கிரமா ஆரம்பிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த எர்லி ஏஜ்ல நம்மளோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எப்படி இன்னும் நிறைய சம்பாதிக்கிறது, எப்படி நான் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றது, என்னோட ஏர்னிங்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றத ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ராபப்ளி ஒரு 23-24 வயசுல இருந்தாவது நம்ம இன்னும் பெட்டரா சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சேவிங்ஸை தாண்டி இப்போ லோன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பேங்க்ல வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சிபில் ஸ்கோர். சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணும்? ஏன்னா நிறைய பேருடைய சிபில் வந்து அடி வாங்கும். சிபிலை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரியாது. ஸோ எப்படி வந்து சிபிலை இம்ப்ரூவ் பண்ணணும், சிபிலை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? முதல் விஷயம், வாங்கின கடனை ரெகுலரா டைமுக்கு டைம் கட்டிட்டே வந்தோம்னா நம்மளோட சிபில் அடி வாங்காம இருக்கும். அவ்வளவுதான். முதல்ல கடனே வாங்கலன்னா நம்மளுக்கு சிபில் ஸ்கோர்ன்றது ஒண்ணு பெருசா இனிஷியேட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. சோ நம்ம கடன் வாங்கி பேசிக்கா சிபில்னா என்ன, கடன் வாங்கினா இவர் திருப்பி தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் மாதிரி கொடுக்குறாங்க. அது அதிகமா இருந்ததுன்னா இவர் தருவாரு, நம்பிக்கையான ஆளுன்றதுதான் அர்த்தம். அது எப்ப அடி வாங்குவோம்? வாங்கின கடனை இப்போ இந்த மாசம் டியூ, எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு டியூவோ இல்ல பைக் லோன் டியூவோ ஏதோ ஒரு டியூ இருக்கு, நான் கட்டாம விட்டேன்னா கடன் கம்பெனி வந்து சிபிலுக்கு டேட்டா அனுப்பிடும். இந்த மாதிரி ஒரு கட்டல மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு உடனே ஸ்கோரை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளோட ஸ்கோர் அடி வாங்கிட்டே இருக்கும். இதை சரி பண்ணணும்னா ரெகுலரா நம்ம கடன் வாங்குறத அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ கிரெடிட் கார்டு எடுத்தீங்கன்னா மினிமம் டியூன்னு ஒன்று இருக்கும். அதை மட்டும் கட்டினா போதுமானா போதாது. அதை கட்டினாலும் மீதி இருக்கிறதுக்கு நம்ம எப்படியும் வட்டியும் முதலுமா நம்ம திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால அந்த நஷ்டப்படாம இருக்கணும்னா மொத்த அமௌண்ட்டையும் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் பெட்டர். அவ்வளவுதான். இன்னொன்னு, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இல்ல என்கிட்ட சிபிலே இல்ல ஆனா அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி செலவுகள் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பண்ணக்கூடிய செலவுக்கான காசு நம்ம கிட்ட ரெடியா உடனே இருக்கணும். அதாவது இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ண போறேன்னா அந்த 10,000 ரூபாய் என்கிட்ட பேங்க்ல ரெடியா இருக்கு. இதை செலவு பண்ணிட்டு உடனே இதை அடைச்சிருவேன். அப்படி நான் பண்ணிக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்க, கிரெடிட் கார்டுல கடன் வாங்கினேன், ஒழுங்கா கட்டிட்டேன் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு வந்துகிட்டே இருக்கு. என்னோட சிபிலும் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வரும். சோ இதுதான் ஒரு நேச்சுரல் வழி. வழியே கிடையாது. வாங்குற கடனை ஒழுங்கா அடைச்சா சிபில் இம்ப்ரூவ் ஆயிடும். சோ கிரெடிட் கார்டு மூலியமா கூட சிபிலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது இல்லையா? சோ அந்த மாதிரி வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? இந்த மாதிரி இந்த ஆல்டர்னேட்ஸ் வந்து வச்சா கூட சிபில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா? இன்னொன்னு என்ன இருக்குன்னா, சில கிரெடிட் கார்டு வந்து எஃப்டி பேக் கிரெடிட் கார்டா இருக்கும். அதாவது பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் வச்சுட்டு அதுக்கு மேல கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். அதாவது சிபிலே இல்லாதவங்க கூட இந்த கிரெடிட் கார்டு வாங்க முடியும். சில கிரெடிட் கார்டு மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே நம்மளுக்கு பேங்க்ல அந்த எஃப்டி இருக்கு, பாதுகாப்பு தொகையா. ஒருவேளை நம்ம இந்த கிரெடிட்டே மிஸ் பண்ற நிலைமை வந்தாலும் இந்த எஃப்டில இருந்து அவங்களே பிடிச்சி சரி பண்ணிடுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த வகையிலயும் நம்மளால அட்ரஸ் பண்ணிடுவோம். கிரெடிட் கார்டு வந்து ஒரு ப்ராப்பரா யூஸ் பண்ணா அது ஒரு நல்ல டூல்னு சொல்லலாம். ரைட்டா? சோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அது ப்ராப்பரா யூஸ் பண்ணப்படாது. பொறுமையா ஆரம்பிப்போம், கொஞ்சமா ஆரம்பிச்சுக்கிட்டே வரும். திடீர்னு ஏதோ ஒரு மாசம் ஒரு 50,000 ரூபாய் இல்ல 60,000 ரூபாய் ஒரு ஃபேமிலி செலவு வருதுன்னு சொல்லிட்டு பெருசா செலவு பண்ண ஆரம்பிச்சிரும். அதை அடைக்க முடியாம மாட்டிப்போம். அதுக்கப்புறம் மினிமம் டியூ மட்டும் கட்டுவோம், திருப்பி வட்டியை கட்டுவோம், அது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு கிரெடிட் ஸ்கோரையும் கெடுத்துக்கிறாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. Holidays-nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.